பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். நாம் எவைகளுக்காக ஜெபிப்பது என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிறதான அறிவடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சித்தம். அவன் ரட்சிக்கப்பட்டான், பரலோகம் வந்து சேர்ந்துருவான். சத்தியத்தை அறிந்தா இந்த பூமியில விடுதலையோடு கூட இருப்பான்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆகையினால தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், பரலோகத்துக்கு வந்து சேர்வனாக இருக்கிறான். ஆகையினால தான் தேவனுடைய சித்தம் என்ன என்று சொன்னால், அவருடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டும். அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால் மக்கள் நிரப்பப்பட வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். பரலோக பிதாவே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவோம், எல்லா மக்களும் சத்தியத்தை அறிகிறதான அறிவடையும் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த சித்தம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுவதற்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க தாவே. என்னை போல அநேகர் எடுத்து பயன்படுத்துங்க தாவே. உம்முடைய சித்தம் இந்த பூமி நிறைவேற்றப்படட்டுங்க தா. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், எல்லா மக்களும் சத்தியத்தை அறியட்டும். நீர் அந்த வல்லமையான கிரியை இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு நீர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜெபித்தால் தான் தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் கர்த்தராகிய இயேசு சொன்னார், செய்ய வேண்டிய கடமையை செய்தோம் என்று சொல்லி வந்து சொல்லுங்கள் என்று சொல்கின்றார். அப்ப கடமை என்ன? நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. தனியா இருந்தாலும் ஒரு மனம் கூடி வந்தாலும் நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததான காரியமா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லா மனுஷன் ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிகிறதான அறிவடை அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த சித்தம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுவதற்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நம்மை போல அநேகர் எடுத்து இந்த உலகத்துல பயன்படுத்த வேண்டும் சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் என் வசனத்தை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய வசனத்தை கை கொள்கிறதான மனிதன வாழ்க்கையில மரணம் சந்திப்பதில்லை, ஆவிக்குரிய மரணம் சந்திப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனை விட்டு பிரிந்திருக்கிற அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாகுது. அவன் தேவனுடைய வசனத்திற்காக நடப்பான்னு சொன்னால் மரணம் அவனை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த உலகத்துல நிறைய பேர் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடக்கிறது இல்லை. தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடக்காம போகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, நாம் அவருடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாத இருக்கிறதுனால தான் அவருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாதவர்களா இருக்கிறோம். அவருடைய உபதேசத்தை கேட்க மனதுள்ளவர்களா இருந்தால் அவருடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் பிரகாரம் நடக்கிறதுக்கு நம்ம எப்போ கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் நம்மால செய்ய முடியாது. இயேசு சொல்கின்றார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அப்ப நான் தேவனிடத்துல சரணடையணும், ஒப்பு கொடுக்கணும். என்னை வென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். பரலோக பிதாவே, உம்முடைய வசனங்களை பிரகாரம் நடப்பதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியோட ஒத்தாசை எனக்கு தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்கக்கூடிய கிருபையும் பரிசுத்த ஆவியோட ஒத்தாசை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நாம் மரணத்தை ஜெயித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்தாக வாசிக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், பரலோகத்தில் இருக்கிறதான உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவுள் என்று சொல்கின்றார். அப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொன்னால், அவரை போல நாம பூரண சர்க்குணர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்பினால் மாத்திரம் காணாது பிரியமானவர்களே, அந்த விருப்பம் நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லார், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாம் ஜெபத்தில் எவைகளை கேட்பிலோ அவைகள் எல்லாம் பெறுவீர் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம பரலோகத்திற்கு பிதா போல பூர்ண சர்க்குணராகிறதுக்கு நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கணும்? பரலோக பிதாவே, உம்மை போல பூர்ண சர்க்குணனாக என்னை மாற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். என்று சொன்னால் இன்றைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா காரியத்துக்காக ஜெபிப்பாங்க, ஆனா தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் ஜெபிப்பதை கிறிஸ்துவம் தவறிவிட்டது. பிரியமானவர்களே, எத்தனையோ மக்கள் அந்த வசனத்தின் பிரகாரம் ஜெபிப்பதை விட்டு விட்டார்கள். எது ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல கணவன் வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும், பங்களா வேணும், பணம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களே இல்லாமல் தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் ஜெபிப்பதற்கு தவறிவிட்டோம். பிரியமானவர்களே, நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும்.
ஆம், இந்த நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினால பரலோகத்திற்கு பிதா பூர்ண சர்க்கரா இருக்க போல நாமும் பூர்ண சர்க்கர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறபடினாலே அவருடைய குணங்கள் நம் மூலமாய் பிரதிபலிக்க இந்த உலகத்துல பிதாவினிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். உண்மை போல என்னை பூர்ண சன்கரனாக மாற்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை போல பூர்ண சர்க்கரனாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அவரே நாம் இந்த உலகத்துல பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காகத்தான் அவர் அவரை போல பூர்ண சர்க்கரர்களாக நம்மை மாற வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார். அடுத்தாக யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். நாம் ஒருமனப்பாட்டிலே தேர்ந்தவர்களா இருக்கிறது போல அவர்களும் ஒருமனப்பாட்டிலே தேர்ந்தவர்களாய் மாறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கின்றார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் உலக மக்கள் எல்லாரும் பல பல காரியங்களில் பிரிந்திருக்கிறார்கள். மொழியால் பிரிந்திருக்கிறார்கள், ஜாதியால் பிரிந்திருக்கிறார்கள், கலரால் பிரிந்திருக்கிறார்கள், தேசத்தால் பிரிந்திருக்கிறார்கள், பணக்காரன் ஏழை என்பதனால பிரிந்திருக்கிறார்கள், கருப்பை வெள்ளை என்பதனால் பிரிந்திருக்கிறார்கள், பலவிதமான ஜாதிகளினால பிரிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இப்படி பிரிந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆகினால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபித்தார்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் ஒன்றாயிருக்கிற போல இவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறேன் சொல்கிறார். அதோடு கூட நின்று விடவில்லை. யோவான் 17ஆம் அதிகாரத்துல நாம் ஒருமனப்பாட்டிலே தேர்ந்தவர்களா இருக்கிறது போல இவர்களும் ஒருமனப்பாட்டிலே தேர்ந்தவர்களா இருப்பார்களாக என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒருமனப்பாடு என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா பெரியமானவர்களே? நீங்களும் உங்க மனைவி இருக்கிறீங்கன்னு சொல்லி வைத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய மனைவி சொல்றாங்க இன்றைக்கு நாம இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லும்போது நீங்க சொல்றீங்க ஆமா நான் கூட அதை தான் நினைத்து கொண்டிருந்தேன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா அதுதான் ஒருமனப்பாடு பிரியமானவர்களே. விட்டு கொடுத்தல்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உங்க கணவன் சொல்றாரு இன்னைக்கு நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு மனைவி நினைப்பான் இவர் கூட வரமாட்டேன், இன்னைக்கு வரமாட்டேன், வேற நாளைக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம், வேற இடத்துக்கு போகலான்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? இன்னைக்கு ஒரே தகராறாயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க? சரி பரவாயில்ல அவர் சொல்ற இடத்துக்கு நீ போயிடலான்வாங்க. அது விட்டு கொடுத்தல். ஆனா விட்டு கொடுத்தலுக்கும் ஒருமனப்பாட்டுக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால் விட்டு கொடுத்தல் சொன்னா சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும், இதனால் குடும்பத்துல அமைதி இல்லாத போயிடும், அதனால விட்டு கொடுக்குறாங்க. ஆனா ஒருமனப்பாடு என்று சொல்றது நீங்க சொல்றத நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். புருஷனோ கணவனோ மனைவியோ ஒருவர் சொல்லி கொண்டிருப்பான்னு சொன்னால் நாம ஒரு ஊழியக்காரர்கள் சொல்லுவோம் என்று சொன்னால் விசுவாசிகள் அப்படி பேச ஆரம்பிப்பான்னு சொன்னால் உலக மக்கள் எல்லாரும் ஒருமனப்பாட்டில் தேர்ந்தவர்களாய் மாறுவார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்காது பெரியமானவர்களே. இவ்வளவு இராணுவத்துக்கு செலவு பண்ண தேவையில்லை, இவ்வளவு பணங்களை நம்ம அழிக்க தேவையில்லை, இவ்வளவு மக்களை அழிக்க தேவையில்லை. நம்ம எல்லாம் ஒருமனப்பாட்டில் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றாக்கப்பட்டு நாம் எல்லாம் ஒருமனப்பாட்டில் தேர்ந்தவர்களா இருப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு பிரச்சனையே இல்லை பெரியமானவர்களே. ஆனா இன்றைக்கு நாம் பிரிந்து இருக்கிறதுனால எவ்வளவோ சண்டைகளை சந்திரிக்கிறோம், எவ்வளவோ பணங்கள் லாஸ் ஆகுது, எவ்வளவோ ஆட்களை நாம் இழக்கிறோம், எவ்வளவு அறிவாளிகளே, எவ்வளவு ஞானவான்களே, எவ்வளவு பரிசுத்தவான்களே, எவ்வளவோ பேரை நாம் இழக்கிறோம், எவ்வளவு தாழ்ந்து பெற்றவர்கள் எல்லாம் இழந்து விடுகிறோம். ஏன் என்று சொன்னால் நம்முடைய சண்டை சச்சரவுனால. ஆனா அந்த சண்டை சச்சரவுலாம் ஒழியணும்னா நாம் எல்லாம் ஜெபிக்கிறலாய் மாறணும். கர்த்தாவே இந்த உலகத்தை உங்களுக்கு போல எங்களெல்லாம் ஒன்றாக்குங்க கர்த்தாவே, கிறிஸ்து இயேசுக்குள்ள எங்களெல்லாம் ஒன்றாக்குங்க, எங்களெல்லாம் ஒருமனப்பாட்டில் தேர்ந்தவர்களாய் மாற்றுங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தை ஜெபிக்கணும். அவர் ஒருத்தர் தான் அப்படி மாற்றக்கூடியவரா இருக்கிறார். ஏனென்றால் நாம மாற முடியாது பிரியமானவர்களே. நம்மால மாறுகிற ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு கடவுள் எதுக்கு பிரியமானவர்களே? கடவுள் யாருக்கு தேவை? முடியாது என்று சொல்கிறவங்களுக்கு தான் கடவுள் தேவை. நம்மளால முடியாது, நம்ம எல்லாம் ஒன்றாக்கப்பட முடியாது. இன்றைக்கு நம்ம நாட்டில் எடுத்துக்கொள்வோம், எத்தனை பிரிவினைகள் பாருங்க, அத்தனை பிரிவினைகளுக்கு தகர்த்தெறியப்படும் என்று சொன்னால் அதே ஒருவரால மாத்திரத்தான் முடியும், தேவனால மாத்திரத்தான் முடியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள மாத்திரத்தான் நம்ம எல்லாம் ஒருமனப்பட முடியும். ஆகையினால தான் இயேசு ஜெபித்தார், பிதாவை நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்கள் எல்லாம் நம்ம ஒன்றா இருக்க முடியாது வேண்டிக் கொள்கிறேன். நம் ஒருமனப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களா இருப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் சொல்லி ஜெபித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருமனப்பட்டவர்களாக மாறுவோம், ஒருமனப்பாட்டில் தேர்ந்தவர்களாய் மாறுவோம், அதற்கென்று ஜெபிப்போம், விடாப்பிடியாக கேட்போம். நம்ம எதையாக விடாப்பிடியா கேட்டா கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஏன் என்று சொன்னால் இயேசு அந்த ஓமையை சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு மனிதன் படுத்து விட்டான், அவனுடைய நண்பன் திடீரென்று வீட்டுக்கு ஆட்கள் வந்துட்டாங்க, ஏதாவது இருந்தா கொடுன்னு சொல்றான். இல்ல நான் படுத்துட்டேன், ஒன்னும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். அவன் தொந்தரவு பண்றத போது அவனுடைய தொந்தரவு நச்சரிப்பு தாழ முடியாம அவன் போய் தன் வீட்டுல இருக்க எதையோ ஒண்ணு கொண்டு அவன் கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவனை விடாப்பிடியா பிடிச்சு கொண்டு பிதாவை இயேசு நாமத்தை சுமத்துறோம். நாங்கெல்லாம் அநேக காரியங்களை பிரிந்து போயிருக்கிறோம், எங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒன்றாக்கும், ஒருமனப்பாட்டில் தேர்தலாய் மாற்றம் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மை ஒருமனப்பாட்டில் தேர்தலாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்தாக மத்திய 6ஆம் அதிகாரம் 6:33 வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோடைய நீதி தேர்கள் இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்றார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லாம் கூட பெற வேண்டும் என்று சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியும் தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிதாவே, உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுகிறவர்களா இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தர முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தாக மத்திய 22 37, 39 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்வாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறரிடத்தில் அன்பு கூர்வாக என்று சொல்லியிருக்கிறார். நாம் இதை ஜபமா மாற்றணும். என்ன சொல்லி ஜபமா மாற்றணும்? பரலோக பிதாவே, நான் உம்மிடத்துல முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறனா இருக்க எனக்கு கிருபை தாங்க. என்ன நேசிக்கிறது போல நான் எல்லாரும் நேசிக்க நான் மாறுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி ஜெபித்தா நிச்சயமா தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சகல பாவங்களை நீக்கி நாம் கழுவப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நான் ஜெபமா மாற்றணும். பரலோக பிதாவே, என்ன மாத்திரமல்ல கர்த்தாவே, உலகத்திற்கு எல்லா மக்களையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்குவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 2:24 வாசிக்கும் போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இருக்கிறதுனால கர்த்தாவே, நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீர் தாமே எங்களுடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்ததுக்காக எமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளினால நான் மாத்திரமல்ல கர்த்தாவே, உலகத்திற்கு எல்லா மக்களும் சுகமாவதற்கு நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேகரை அவருடைய தழும்புகளினாலே குணமாக்குகிறவரா இருக்கிறார். கடைசியாக யோவான் 10:16 வாசிக்கும் போது, எல்லாரும் கிறிஸ்து இயேசுடைய தொழுவத்துக்குள்ள வருவதற்கு நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளை என கொண்டு அவைகள் என்ன கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு பிதாவை இயேசு நாமத்தில் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து தொழுவத்துக்குள்ள இல்லாத எல்லா ஆடுகளும் தொழுவத்துக்குள்ள நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவை என்று சொல்லும் போது, தொழுவத்துக்குள்ள இருந்தா மேய்ப்பன் பாதுகாக்கிறவராக இருக்கார். அந்த தொழுவத்துக்குள்ள இருக்கிற ஆடுகளாக எல்லாரும் மாற கர்த்தர் அனுக்கிரகம்படியாக ஜெபிப்போம். இப்படி வசனத்தினூடாக ஜெபிப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் இப்பொழுது ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் கர்த்தாவை வசனத்தினூடாக சென்று வசனத்தின் அடிப்படையில ஜெபிக்கக்கூடியவராக எங்கள் எல்லாரையும் மாற்றும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.